ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவை பற்றி கேட்போம். மேற்கு வங்கத்தில் துர்கா பூஜை என்றும் கர்நாடகாவில் தசரா பண்டிகை என்றும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இவ்விழா தமிழகத்தில் நவராத்திரி விழாவாக விளங்கி வருகிறது. மதுரைக்கு அரசியாக விளங்கும் மீனாட்சி திருத்தாய் வீற்றிருக்கும் ஆலயத்தில் நவராத்திரி விழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாட்களில் கோபுரங்கள் அனைத்தும் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கின்றன. ஆலயத்தின் கொலு மண்டபத்தில் 9 தினங்களும் கொலு வைக்கப்படுகிறது. அப்போது பல்வேறு புராண கதைகளை நினைவூட்டும் விதத்திலும் நம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்திலும் கொலு பொம்மைகள் அமைந்துள்ளன. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் கொலுவை கண்டுகளிக்கின்றனர். நவராத்திரி விழாவின் போது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வழிபாடுகள் நடைபெறும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் இவ்விழா மதுரை மக்களுக்கு நிறைவையும் செழிப்பையும் தருவதாக அமைகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி திருவிழாவை பற்றி கேட்டும் அடுத்ததாக பூப்புனித நீராட்டு விழாவை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.